இந்த அரசினுடைய கட்சி சார்ந்தவர்கள் என்பிபி சார்ந்தவர்களே அராஜகம் பண்ணுகின்ற அளவுக்கு நாட்டினுடைய நிலைமை மாறி இருக்கிறது. 2025 ஆகஸ்ட் 22 ஜனாதிபதி செயலகத்தினால் வெளியிடப்பட்ட பிரஜாசக்தி வறுமை ஒழிப்புக்கான தேசிய இயக்கம். இந்த பிரஜாசக்தி வறுமை ஒழிப்புக்கான தேசிய இயக்கம் என்பது இங்கே இருக்கின்ற நாட்டினுடைய தேர்தல் மூலம் தெரிவு செய்யப்பட்ட பாராளுமன்றம், மாகாண சபைகள், நகர சபைகள், மாநகர சபைகள், பிரதேச சபைகளுடைய உறுப்பினர்களின் செயல்பாடுகளை கேள்விக்குள்ளாக்கி இருக்கிறது. அவர்களுடைய செயல்பாடுகளை முடக்கி இருக்கிறது. அந்த மக்களுக்கான வறுமை ஒழிப்பு மற்றும் அவர்களுக்கு பொருத்தமான அபிவிருத்தி முன்மொழிவுகள் இந்த விடயங்களை செய்வதற்காக என்று சொல்லப்பட்டால், ஏற்கனவே மக்களால் தெரிவு செய்யப்பட்ட இந்த பிரதேச சபைகள், நகர சபைகள், மாநகர சபைகளுக்கு என்ன பணி இருக்கிறது? ஏன் இந்த ஜனாதிபதியினால் வெளியிடப்பட்ட இந்த சுற்றறிக்கையிலே பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கான எந்த சந்தர்ப்பமும் வழங்கப்படவில்லை? சமூகத்திலே கடந்த நாங்கள் இப்பொழுது பார்க்கின்ற பொழுது பலர் எடிகிற வீட்டில் புடுங்கின வரைக்கும் லாபம் என்று நினைச்சுக்கொண்டு இந்த நாட்டில் ஏற்பட்ட அழிவுகளை வைத்துக்கொண்டு இந்த நாட்டை மீண்டும் பழைய நிலைக்கு செல்ல முடியும் அல்லது கவுக்க முடியும். இந்த நேரத்தில் அதெல்லாம் செய்யறதுக்கான நேரமல்ல. இது மக்களோடு மக்களாக அரசாங்கத்தோடு செய்கின்ற ஒரு வேலை திட்டமாக நாங்கள் செயல்பட வேண்டும் என்று அனைவரையும் நான் இந்த இடத்திலே அன்பாக கேட்டுக்கொள்கின்றேன். சொன்னால் யாழ்ப்பாணத்திலே நான் அண்மை தினங்களிலே சென்று பார்த்த பொழுது சில தனக்கு கதிரை ஒதுக்கப்படவில்லை என்று சொல்லி டிசிசி கூட்டங்களிலிருந்து வெளிநடப்பு செய்கின்ற நிலைமை காணப்படுகின்றது. ஆனால் நாங்கள் குறுகிய லாபம் கொண்டு இதை இல்லாமல் செய்து அரசாங்கத்தால் முன்னெடுக்கப்படுகின்ற அந்த நடவடிக்கைகளை இல்லாமல் செய்து அதை வேறு வழியிலே டைவர்ட் பண்ணுகின்ற முறைகளை நாங்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். பிரஜாசக்தி கட்சி திட்டம் என்றது அரசாங்கத்துடைய சரியான வேலை திட்டம். உண்மையிலே நான் பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற யாழ்ப்பாண மாவட்டத்திலே இன்னும் தேவை இருக்கின்றது. எனவே மக்களுக்கு தெரியும் நாங்கள் என்ன வேலை செய்கிறோம் என்று.